தமிழ் சங்கம் வளர்த்த மொழியாம், எங்கள் மூச்சையும் பேச்சையும் காத்த மொழியாம். சந்தங்களை தொடுத்து சந்தனம் மனம் பரப்பும் மொழியாம், எங்கள் தாய் தந்த தமிழ் மொழியாம். நீதியை தன் உயிர் மூச்சாய் போற்றும் நீதிமான்களே, மணி காப்பாளரே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு தமிழ் மொழியின் பெருமை. தமிழ் உலகில் மிக பழமையான மொழிகளில் ஒன்றாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் இன்றும் வளர்ந்து வரும் செம்மொழி தமிழ். பல மொழிகள் காலப்போக்கில் மறைந்தாலும் இன்று வரை தமிழ் மொழி வளர்ந்து கொண்டிருப்பது அதன் பெருமையை காட்டுகிறது. தமிழ் இலக்கிய செல்வத்தில் மிகவும் வளமானது. சங்க இலக்கியங்கள் மற்றும் திருக்குறள் போன்ற நூல்கள் மனித வாழ்க்கைக்கு நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கின்றன. குறிப்பாக திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் உலக புகழ் பெற்றது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். மேலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சுப்பிரமணிய பாரதி பெருமையாக பாடியுள்ளார். இதனால் தமிழ் ஒரு மொழி மட்டும் அல்ல, அது நமது அடையாளம், நமது பெருமை. எனவே நாம் தமிழ் மொழியை நேசிப்போம், தமிழ் மொழியை பேசி காப்போம். தமிழ் மொழியே என் உயிர், தமிழ் மொழியே என் உயிர், தமிழ் மொழியே என் உயிர். நன்றி.